அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பணி நியமனங்களை வழங்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார் குறித்து பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் இந்துமதி இணைப்பில் இருக்கிறார். இந்துமதி, வணக்கம். நீதிமன்றம் தரப்புல என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த விளவங்கோடு பகுதியை சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும் இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் தேர்வு மையங்களில் வெளிப்படையாகவே செல்போன் பயன்படுத்தி காப்பி அடிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டு விதிமுறைகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது எனவும் இதையெல்லாம் தேர்வு மையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளன. எனவே நேர்மையாக நடைபெறாத இந்த தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்கப்பட உள்ளது எனவும் தேர்வில் நடந்த முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தாமல் பணி நியமனம் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் வழக்கறிஞர் கூறுகையில் விசாரணை நிறைவடையாமல் உடனடியாக எந்த பணி நியமன ஆணையும் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் இந்த தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார் குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்திவைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.